அன்பினிய நண்பர்களே வணக்கம். ஐடிசி ஜங்ஷன் கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கம் தொடர் நிகழ்வுகளாக 10 அமர்வுகளை ஏற்பாடு செய்து 10 பேராசிரியர்கள் மூலமாக 10 நிமிடங்களிலே உரை சிறப்புற அமைத்தது. அவ்வாறு அமைந்த உரையில் அடுத்த அமர்வாக பேராசிரியர் ராஜா அவர்களைத் தொடர்ந்து சகோதரி பேராசிரியர் நிலோஃபர் அவர்கள், அனிஷா நிலோஃபர் மிக அற்புதமாக தன்னுடைய உரையை நிகழ்த்தினார்கள். அவர்கள் தந்த பாடத்தின் அடிப்படையில் தொழிலில் நேர்மை என்பது சிந்திக்கப்பட்டது. அவ்வாறு சிந்திக்கிற பொழுது சிறப்பான பல கூறுகளையும் மதிப்பீடு செய்த பொழுது 10 கூறுகளிலும் சிறப்புற அவர்கள் ஈட்டிய மதிப்பெண் 68 என்று அறிவிப்பதில் மகிழ்கின்றார். சகோதரியினுடைய உரையில் நம்முடைய நேர்மை என்பது வெறுமனே நடிப்பாக இல்லை, மாறாக சிறப்பான பயனை வாடிக்கையாளர்களுக்கு தருவதாக இருப்பது, அது குட்வில் என்று சொல்லி பெயரடைவதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். அதே நேரத்தில் ஒருவருடைய நோக்கம் என்பது அந்த சமூக பயன்பாட்டிற்கு விரிவாக்கம் செய்கிற பொழுது தொழிலிலே லாப நோக்கு மட்டும் நோக்கமல்ல, மாறாக லாப நோக்கோடு கூடிய சேவை, அந்த சேவையிலே முக்கிய இடத்ததாக சிறப்புற அவருடைய உரை நிகழ்த்தி காட்டிய முறை, கொண்டு செலுத்தி கருத்துக்களை உள்வாங்கி வெளிப்படுத்திய விதம், அவருடைய கண்ணசைவு, அங்கசைவுகள், முகபாவங்கள் இன்னனவற்றை பார்க்கிற பொழுது நேர்த்தியான உரையாகவே அவருடைய உரை அமைந்தது. அவரை பொறுத்தளவில் எல்லோருக்கும் மதிப்பீடு வழங்குகிற பொழுது குறிப்பாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அம்சத்தையும் சொல்லுவார். அந்தளவிற்கு ஆழமான நோக்குடையவர். அப்படிப்பட்ட அவருடைய உரை மிக நேர்த்தியாக இருந்தது. அதே நேரத்தில் ஆங்கிலம் விரைவி சிறப்பான தளத்தில் இயங்கிய நல்ல உரை. மெச்சுகின்றேன், பாராட்டுகின்றேன். வாய்ப்பளித்து மதிப்பீடு வழங்க பின்னூட்டமாக எனக்கு இந்த வாய்ப்பை தந்த கத்தார் ஆம்பல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், ஐடிசி இன்டெக்ரல் கோச் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் மகிழ்கின்ற ஐயா ரவி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இடமமைகின்றேன். நன்றி, வணக்கம்.